வணக்கம் நண்பர்களே. நாம இந்த பதிவுல இந்த மாடி தோட்டம் இது லாபகரமானதா இல்ல இது உடலுக்கு ஆரோக்கியமானதா இல்ல வரும் காய்கறிகள் அப்படிங்கிறத பற்றி சற்று பார்ப்போம். பொதுவாக என்ன சொல்றாங்க இவங்க இந்த மாடி தோட்டம் போடுறவங்கலாம், நாங்க ஆர்கானிக் சாப்பிட்றோம், இதுல ஆர்கானிக்ல தான் இது விளையுதும்பாங்க. ஆனா இப்படி சொல்றவங்களுக்கு ஒரு அடிப்படையா யாரு சொல்ல மறந்த ஒண்ணு என்ன தெரியுங்களா? இவங்க விளைவிக்கிற அந்த பொருளை பொறுத்தம், அதாவது இந்த குரோத் பேக் தொட்டி, என்ன தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டிங்க, கண்டெய்னர், கொய்யா மரம்லாம் அதில் வைப்பாங்க. இது டாக்ஸிக்கு, இது ஆர்கானிக் கிடையாது. ஆர்கானிக்னா நீங்க எதுல இந்த தொட்டி வைக்கணும், மண் தொட்டி வைக்கணும். மண் தொட்டி தான் ஆரோக்கியமானது. ஸோ அந்த மண் தொட்டியில் நீங்க அதிகபட்சமா என்ன வைக்கலாம்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், இப்படி சில செடியை தான் வைக்கலாம். இதுக்காக உட்காந்து ஒரு மாடி தோட்டம் போடணும், மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்க. அப்படியே வந்தாலும் நமக்கு இந்த மண் தொட்டியில் வைக்கணும்னு ஆசை வரும்போது பெரிய பெரிய தொட்டிகள்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும், மண் வைக்கணும். அப்போ பில்டிங் டேமேஜ் ஆகும், நம்ம மாடி டேமேஜ் ஆகிடும். தண்ணி ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் மழை நாளில் ஒழுவே ஆரம்பிக்கிறோம். திரும்பி நீங்கள் அதுக்கு ஒரு ரிப்பேர்லாம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் ஆர்வம் உள்ளவன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் என் அனுபவத்தை. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத விட அனுபவப்பட்டவங்க சொன்னால் உங்களுக்கு நல்லது இல்லைங்களா? அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இவங்க அந்த உரை என்னது பிளாஸ்டிக்கில் குரோத் பேக்கில் பண்ணுறதே முதல்ல ஆர்கானிக் இல்லை. அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். நம்பர் 1. அப்புறம் உரம் போடுவாங்க சார். உரம் பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரம், அதாவது சாணம் அல்லது மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, இவ்வளோதான். வேற என்ன போடுவீங்க நீங்கள்? எல்லாமே கெமிக்கல், மீது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கலில் வரும். அப்புறம் அதை போட்டுவிட்டு நான் ஆரோக்கியமாக சாப்பிட்றேன்னா யார் ஒத்துவாங்க? அது ஆரோக்கியமானது அல்ல. இது ஒரு முக்கியமான பாயிண்டா நீங்க எடுத்துக்கங்க. அதாவது உரம்னா இதுதான், மற்ற எல்லாமே கெமிக்கல் தான். கெமிக்கல் உரம் போடும்போது நல்லா வளரும் செடிங்க. நீங்க இதை போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு குரோத் இருக்காது. அப்புறம் இந்த ஸ்ப்ரே பண்ணுவோம், பூச்சி அடிக்கும் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்கானிக் ஸ்ப்ரே கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வேப்ப எண்ணெய் அதனுடைய காம்பினேஷனை ஊற்றி தான் கொடுப்பான். நீங்கள் அதை கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 2-3 தாரம் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே அந்த எண்ணெய் போய் அடைச்சிக்கும். நீங்கள் முன்பக்கம் குத்தி விட்டாலும் சரி, இல்லை கீழே அந்த இதை ஆட்டி அலசி போட்டாலும் வராது. ஏன்னா அதனுடைய இது அப்படிதான், வேப்ப எண்ணெய் போய் அடைச்சிரும். இதனால் ஸ்ப்ரேவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. சரிங்க சார், ஒரு 4 காய்கறிக்காக உக்காந்துக்கிட்டு ஒரு தோட்டம் போட்டு கிடக்கணுமா? கடைக்கு போறீங்க, கடைக்கு போயப்படியாப்பா ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து கொஞ்சம் எல்லாம் கதம்பு காயாக கொடுத்தா போட்டுருவான். எக்காரணம் ஒன்றும் வெட்டின காயாக வாங்காதீங்க, ஏன்னா அதில் ஆரோக்கியம் இருக்காது. இந்த காய்களை கொண்டு வரீங்க, இளம் வெந்நீரில் வாஷ் பண்ணிடுங்க. நிறைய பேர் சொல்லுவான் அந்த காய்கறியை வாஷ் பண்ணக்கூடாது, சத்து போய் என்ன சத்து போவோம்? அதெல்லாம் ஒன்றும் போகாது. அதனால இளம் வெந்நீரில் லேசாக போட்டு முக்கி எடுத்துருங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு விட்டுனா இன்னும் ஆரோக்கியம். இது ஒன்று. அதே மாதிரி பழம், ஆப்பிள் இருக்கு. நீங்கள் அந்த ஆப்பிள்லாம் இதே மாதிரி தான் இளம் வெந்நீரில் ஒரு நல்ல வெள்ளை துணி வச்சுக்கிட்டு அதை பூஞ்சி போய் தொடச்சிடுங்க ஆப்பிள். ஏன்னா அது மாதிரி மெழுகுலாம் போட்டு தேய்ச்சிருப்பானுங்க, அதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. கொய்யா அதே மாதிரி நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி பழத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன தொடச்சிடுங்க, இளம் வெந்நீர்லேயே போய் பண்ணிட்டுங்க. இது இருக்கும் திராட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், நிச்சயமா நீங்க அதுல கெமிக்கல் நிறைய ஸ்ப்ரே பண்ணிருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல அதே தான் இளம் வெந்நீர், மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு லேசா இளம் வெந்நீர்ல போட்டு அது முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த கிராமப்புறத்தெல்லாம் போனீங்கன்னா சார், இந்த மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்வாங்க. அவங்க காய்கறி பயிரிடுறதெல்லாம் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டா இந்த செப்டம்பர் 15 மேல ஆடி மாசம் வரும் சார். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த விதைங்கெல்லாம் எடுத்து ஊனுவாங்க. அங்க சுத்தியும் கொஞ்சம் மழை அப்பப்போ தூரம், அதுல அந்த கீரைங்களை போடுவாங்க.
வீட்டை சுற்றி என்ன பண்ணுவாங்க, இந்த இதை நோண்டி விட்ருவாங்க, இந்த விதையை போட்டு பதிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த அக்டோபர் நவம்பர்லாம் அந்த மழை சீசன் இல்லையா, இதில் எல்லாமே விளைஞ்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரைக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் வீட்டு மேலே விளைஞ்சிரும். அது வீடு குடிசையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு பொறாமை இருக்குன்னா இவ்வளோ காய்கறி வச்சுட்டு இருக்காங்களேன்னு. இதுதான் அவங்க தந்திரமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்துன்னா அதெல்லாம் காஞ்சி போய் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வருஷம் 320 நாளும் தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியுமா? ஏங்க ஒரு ஊருக்கு போகணுங்க, நம்ம நினச்சி பாருங்க. ஊருக்கு போகணும், இந்த செடிங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் யார் தண்ணி ஊற்றி இதுக்காக ஒருத்தர ஆள் போட முடியுமா? இல்லை அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள மெயின்டைன் பண்ண முடியுமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்ன சார் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறீங்களா? அப்போ மாடி தோட்டமே வைக்கூடா? மாடி தோட்டம் வைக்கணும்னு நான் சொல்லியே. அதாவது பூஞ்செடிகளை கொஞ்சம் வச்சிங்க, மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும். இப்போ நாங்களே எங்கள் வீட்டில் இந்த இட்லி பூன்னு ஒரு செடி இருக்குது, நிறைய பூ பூக்கும் அது. அப்புறம் செம்பருத்தி, இந்த செவ்வலரி, எல்லோ அலரி, வெள்ளை அலரி, இது மாதிரி பூக்கள்லாம் கொஞ்சம் வச்சுங்க. அப்புறம் நம்ம முல்லை, மல்லிகை இதெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் வாடாமல்லின்னு ஒன்று இருக்குங்க, அது நல்லா. இதெல்லாம் இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சனிக்கிழமை, செவ்வாய், மல்லிகை இது மாதிரி முக்கியமான நாள் வரும்போது இவங்க எடுத்து பூக்கு சாமிக்கு போடுறது யூஸ் ஆகும். இதுக்காக நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் மாடி தோட்டத்தில் குரோத் பேக்கில் போடலாம். பூ தானே அது, குரோத் பேக்கில் போகலாம். இதுக்காக போய் நீங்கள் மண் தொட்டிலாம் வாங்க வேண்டாம். ஆனால் மண் தொட்டியில் வளர்க்காத எந்த ஒன்றும் ஆர்கானிக்கு அல்ல. நீங்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. நீங்கள் மண் தொட்டியில் தான் வளர்க்கணும், அப்போ தான் உணவு சாப்பிட்ற உணவு. கீரையாக இருந்தால் கூட மண் தொட்டியில் போட்டு தான் கீரை வளர்க்கணும். சும்மா நான் குரோத் பேக்கில் போட்டேன், அதில் போட்டேன்னா அது ஆர்கானிக் அல்ல என்று சொல்லி நீங்கள் ஆரோக்கியம் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.